நல்லா மாட்டிட்டோம்டா. முடியலடா. இங்கே கொஞ்ச நேரம் உட்காரும்டா. ஏய் மச்சான், சாப்பாடு தண்ணி தான் அங்கே தான்டா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஏய் அது அங்கே இருக்க போதுடா, போகாதடா, வேணாண்டா. இருடா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. டேய் ரூபியாங்கடா, தெரியலடா. கூடதான்டா வந்தான். பாலாஜி செத்துட்டான்டா. Hi Vinod. Witness from Tamil Thai newspaper. இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணா உங்களை பற்றி சொன்னார். ப்ளீஸ். நீங்களே உங்கள் ஆராய்ச்சிக்காக சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட பிஸியான நேரத்தில் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சார்லாம் வேணாம், ஜஸ்ட் கால் மீ வினோத். ஓகே வினோத், உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. திண்டுக்கல்ல 2015 நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஊரே மாற்றிருச்சு. அந்த சம்பவத்தை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன். அந்த சம்பவத்தை பற்றியும் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்களும் உங்கள் டீமும் சென்னையில் கண்டுபிடிச்சிட்டு இருக்க மெடிசன் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அவன் பேர் சிவா. அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். ஒரு நாள் அவன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரப்போ ஒரு நாய் அவனை கடிச்சிருச்சு. உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அங்கே இருந்த டாக்டர் சரியான மருந்தை உடம்புல செலுத்தாமல் தான் கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை உடம்புல செலுத்தினார். அந்த மருந்து இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது. அந்த ஊசி அவன் உயிரை காப்பாற்றிருச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாயோட குணத்தை கொண்டு போச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை கடிக்கணும், அவங்களை எப்படியாவது கொல்லணுங்கிறது மட்டும்தான் எண்ணமாக இருந்துச்சு. அவன் வெளியே போய் எல்லாரையும் கடிக்க ஆரம்பித்தான். அவனால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் 5 to 7 நாளைக்குள்ள மிருக மனுஷங்களாக மாற ஆரம்பித்தாங்க. இந்த நோயினால் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களா? இந்த நோய் B பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க மேலே மட்டும் இறக்கம் காட்டுச்சு.
புரியல வினோத். பி பாசிட்டிவ் பிளட் இருக்கவங்கள மிருக மனுஷங்க கடிக்கும்போது அந்த வைரஸ் அவங்க உடம்புக்குள்ளே என்டர் ஆகும், ஆனால் அவங்கள எதுவும் பண்ணாது. அப்படி என்டர் ஆன ஒருத்தரோட பிளட் சாம்பிள் வச்சு தான் இந்த நோய்க்கான மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ப முடியல வினோத், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி யாரோட பிளட் சாம்பிள் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அஜய். அஜய், அஜய் நில்றா. என்ன போக வேணான்னு மட்டும் சொல்லாதடா. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே யாருமே இல்லடா. எங்க அண்ணன் திண்டுக்கல்ல போய் 4 நாள் ஆச்சுடா. ஆனா 2 நாளா வாயின்னு சொல்லி இருந்தாங்கடா. எங்க அண்ணனை காணோம்டா. நீ எப்போ அந்த ஊருக்குள்ள போவ? அந்த ஊரை சுத்தி எலக்ட்ரிக் கேட் போட்டிருக்காங்க எனக்கு செல்வாப்பா சொன்னார்ல, நீ கேட்டல? சிறுமலை வழியா போனா எலக்ட்ரிக் கேட் இருக்காதுன்னு எங்க அண்ணன் சொல்லி நான் கேட்டு வைக்கேன்டா. அந்த ஊர்ல இருக்க பூரா மிருக மனுஷங்கடா, போன அவனை கொன்றுவாங்க. உங்க அண்ணன் உன்னால காப்பாற்ற முடியாது. எங்க அண்ணன் திண்டுக்கலுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். பிரபு உயிரோட தான் இருப்பான். அவனை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு போயிடலாம். இல்லைடா, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பண நகையெல்லாம் எடுத்து போயிடலாம், நீ தான் சொன்ன. இப்போ என்னடா அப்படிலாம் நடக்குது? ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறது ஆச்சரியமாக தான்டா இருக்கு. இப்போ தான் தெரியுது இந்த இடம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு. என் தம்பி வேற அங்கே தனியாக விட்டுன்ட்டான்டா. அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. ஃபீல் பண்ணாத கார்த்தி, உன் தம்பி அங்கே சந்தோஷமாக தான் இருப்பான். நம்ம பிரபுவை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம். பாப்பா, எங்கடா போறீங்க?
அதெல்லாம் இருக்குண்டா, கிளம்பலாம்டா. பாலாஜிங்கடா செத்துட்டான்டா. திருப்பி நம்ம பேசலாம் டைம் இல்லை. வா, இந்த இடத்துக்கு உடனே கிளம்பலாம்ப்பா. ஓகே வினோத், இப்போ வரைக்கும் திண்டுக்கல்குள்ளே யாரும் போனது இல்லையா? எனக்கு வந்து நியூஸ் படி அங்கே யூஸ் பண்ணாத பொருள் நகையெல்லாம் எடுக்கலான்னு திண்டுக்கல்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் திரும்ப வராங்க. மீதி பேர்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் வினோத், பட் 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் திண்டுக்கல்குள்ள மிருக மனுஷங்கள்லாம் உயிரோட இருப்பாங்கன்னு நம்புறீங்களா? இந்த மருந்தோட எஃபெக்டே என்னன்னா அவங்கள ரொம்ப நாள் உயிரோட வச்சுக்கிறது தான். அவங்களுக்கும் இறப்பு இருக்குது, ஆனால் உடனே வராது. இன்ஃபேக்ட் அவங்க தலையை வெட்டினா கூட 1 வாரம் வரைக்கும் அவங்களால உயிரோடு இருக்க முடியும். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், அஜய் வீட்டோட அட்ரஸ் மட்டும் கொடுக்க முடியுமா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. நான் உடனே அங்க போறேன். யாரோ கூட மாதிரி இருந்துச்சுல. கூப்பிட்டது உன் தம்பி வயசு மாதிரி இல்லை? ஏய் கார்த்தி, எனக்கும் அப்படி தான்டா கேட்டுச்சு. ஆமாண்டா. டேய் கார்த்தி,
வினோத், நீங்கள் எங்கே நானும் அஜய் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். இப்போ தான் வினோத் விசாரித்தேன். அவங்க அண்ணனை காப்பாற்ற போகிறேன்னு திண்டுக்கல்குள்ளே போயிட்டானோ. மை காட்! அவங்க போய் 4 நாள் ஆச்சான். சாப்பாடு தண்ணி இல்லாமல் எப்படி? அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நினைக்கவே இல்லை. பிரச்சனை அஜய்க்கு இல்லை, அவங்க அண்ணனுக்கு தான். இனிமே எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. என்ன சொல்கிறீங்க வினோத்? என்னோட கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக இருந்தா அஜய் அவங்க அண்ணனை காப்பாற்ற மாட்டான். அவங்க அண்ணனை கொல்ல போகிறதே அவனாக தான் இருக்கும். இப்போதான் எங்கள் டீம் ஒரு நியூஸை கண்டுபிடிச்சாங்க. பி பாசிட்டிவ் பிளட்டில் அந்த நோய்க்கான வைரஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் அஜய். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்களுக்கு எப்போ அதிகப்படியான பசி வருதோ அப்போ அவங்க கொடூரமான மிருக மனுஷங்களாக மாறுவாங்களாம். அஜய்க்கு மட்டும் இந்நேரம் அதிகப்படியான பசி வந்திருந்தா அவங்க அண்ணனோட நிலைமை